இந்த நாள் மிக சந்தோஷமான ஒரு நாள். ஆமென். ஹல்லேலூயா. நினைச்சிருக்காத நேரம் அருமையான சகோதரர், எங்கள் குடும்ப நண்பர், எங்கள் ரிலேட்டிவ், ஊழியம் செய்து வேலையும் செய்ததான ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கடந்த வாரத்துல ஜெபித்தது மாதிரி சீக்கிரமாக கர்த்தர் நமக்கு ஒரு ஆராதனை ஸ்தலத்தை என்ன செய்யணும்? தரணும். ஆமென். தருவாரா? தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். எல்லாம் விசுவாசத்துல தான். ஆமென். ஹல்லேலூயா. வேற எதுவுமே இல்லை. ஆமென். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்புறதுல எப்படி இருங்க? உறுதியா இருங்க. காணல ஆனா தரிசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய கண்களால நமக்கு நல்ல அழகான ஒரு ஆராதனை ஸ்தலத்தை நான் தரிசிக்கிறேன். கர்த்தர் சீக்கிரமாக என்ன செய்வார்? தருவார். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அவர் அழைச்சாருன்னா அவர் நடத்துவார். அவருடைய காரியம் என் காரியம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியம் கர்த்தர் நடத்துவார். எல்லாரும் ஜெபிக்கணும். அனுதினமும் இதுக்காக ஜெபிப்பேன்னு சொல்ல மட்டும் ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை பேர் இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாருடைய இருதயம் எல்லாம் ஆயத்தமாகி காத்திருக்கிறதோ அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறது. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதுக்காக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அதை என் தேவன் தூரத்தில் இருந்து அறிகிறார். அருமையான கர்த்தருடைய செய்தியை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, அடியேனுடைய வாய் வார்த்தைகள் எங்கள் அனைவருடைய இதயத்தில் தியானம் உடைய சமூகத்தில் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கை பாடலாமா? நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். தண்ணீர் எல்லாம் ரசமாயிடும். தாகம் எல்லாம் தீர்க்கப்படும். தாகம் எல்லாம் தீர்க்கப்படும். நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். தண்ணீர் எல்லாம் ரசமாயிடும். தண்ணீர் எல்லாம் ரசமாயிடும். தாகம் எல்லாம் தீர்க்கப்படும். தாகம் எல்லாம் தீர்க்கப்படும். நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். விசுவாசத்தோடு பாடுவோம். விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். வெறுமையான பாத்திரம் நிரம்பி வழிந்திடும். நிரம்பி வழிந்திடும். விசுவாசித்தால் எல்லாம் மாறிடும். நீ விசுவாசித்தால் எல்லாம் மாறிடும். நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். தண்ணீர் எல்லாம் ரசமாகிடும். தண்ணீர் எல்லாம் ரசமாகிடும். தாகம் எல்லாம் தீர்க்கப்படும். தாகம் எல்லாம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நான் முன்னாடியே செய்து கொடுக்க, அதனால தான் சஸ்பென்ஸா வந்தேன். கூட இந்த மழை வேற பெஞ்சிட்டு இருந்து போகணுமா வேண்டாமா பத்மாவுக்கு ஃபோன் போட்டா சுவிட்ச் ஆஃப். ரைட்டு, கடவுளுக்கு சித்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டேன். சரி, 2 தெரு இருந்து, அந்த பக்கம் ஒரு தெரு, இந்த ஒரு பக்கம். சரி, அப்படி கடவுள் நேர் வழி நடத்தினார். பள்ளி அந்த சிஎம் தெரு முன்னால நின்றுட்டு கொண்டு ட்ரை பண்ண இல்லை. சரி, பாட்டு சத்தம் எங்கேயாவது கேட்கும். சாட்சி சரியா? பாட்டு சத்தம் எங்கேயாவது கேட்டுனா உள்ள போயிடணும். அப்ப பத்மாவுக்கு சத்தம் லேசா கேட்டுச்சு. அவளுக்கு சத்தம் இல்லை எனக்கு தெரியுமா? அப்படி வந்தேன். சரி, இங்க ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. உத்து பார்த்தேன், பிரதரை போட்டாலும் பார்த்துருக்கேன். அப்படி உத்து பார்த்தேன், நம்ம தலை தான் அப்படின்னு வந்துட்டேன். அல்லேலூயா. நான் என் சாட்சி சொல்லலாம் நினைக்கிறேன். கர்த்தருடைய அழைப்பு இருக்கிற இடத்துல அந்த சபை வளரும். ஆமென். அல்லேலூயா. நீங்க இப்ப நான் எனக்கு ஒரு நாள் வரப்போறேன். என்னோட வீடு ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா பத்மா இப்ப வந்தா இனி வரும்போது வந்துடுவேன். சரியா? சரி, அது இருக்கட்டும். 2வது, ஊழியக்காரர்களுடைய அழைப்புல நம்முடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்குமா? நிறைய பேர் கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, பாரத்தோடு, பலவிதமான அங்கலாய்ப்போடு இருப்பாங்க. நம்ம சர்வசாதாரணமா சோதனை சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனா அவங்க வீட்டில் இருக்கிற குழப்பங்கள், காரியங்கள் எல்லாயும் அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளத்துல வச்சுட்டு என் பாரத்தை யாராவது இறக்க மாட்டாங்களா, என் கஷ்டத்தை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, என் கடன் பாரத்தை யாராவது எப்படியாவது நீங்காதா, ஆனா என்னோட கணவருடைய குடிப்பழக்கங்கள் மறையாதா, ஆனா என் வீட்டுல ஒரு மகிழ்ச்சியில என் பிள்ளை சொல்லி வச்சு கேட்க மாட்டேங்கிறான், இது எதிர்காலத்துல என் பிள்ளை என்ன படிக்க வைக்கணும், இப்படி பல நிலையில பல சூழ்நிலையில அங்கலாய் போட்டு இருப்பார்கள். சொல்ல மாட்டாங்க நிறைய பெற்றோர்ஸ். ஆமென். இன்னைக்கு உள்ள உலகம் அவ்வளவு அக்கிரம மிகுதியானவரோட அனைவருடைய அன்பு தணிந்து
விட்டு போயிருக்கிறது. விசுவாசிகள் அவங்க செய்ய வேண்டிய வேலை ஊர் ஊரா சபைக்கு போகக்கூடாது. ஆமென். அந்த சபை பாஸ்டர் கிட்ட போனா தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா எனக்கு அங்க அற்புதம் நடக்கும், இந்த பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், இங்க போனா நடக்கும் சொல்லிட்டு ஊர் ஊரா போவாங்க, எங்கேயும் கிடைக்காது. ஆமென். சரி, அப்ப இதுக்கு சொல்யூஷன் என்ன? அதான் நான் சொல்றேன், என்னுடைய சாட்சியை சொல்லி உங்களுக்கு அந்த கருத்தை கொண்டு வரேன். என் வாழ்க்கையில நான் ஒரு பேர் கிறிஸ்தவனாய் விசுவாசிகளுக்கு விடுதலை கிடைக்கணும் சொன்னா நீங்க ஊர் பூரா எந்த பாஸ்டர்கிட்ட போய் அந்த பாஸ்டர்கிட்ட போனா ஜெபம் பண்ணா கிடைக்குங்க அதெல்லாம் நினைக்காதீங்க. ஒன்னே நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தாரேன். என் வாழ்க்கையில 18 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல நான் ITI ஃபீச்சர் அப்போ அப்ரெண்டிஸ்ஷிப் படிக்க கண்டி கோயம்புத்தூர் மிக்சி கம்பெனியில அதை இருந்தேன். அப்போ நான் கோயம்புத்தூர் காந்திபுரம் அந்த மெயின்ல தான் இருந்தேன் என்னுடைய ரூம்ல. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி வந்துட்டு தான் அதில் பஸ் ஏற போவானுங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல, என் சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான். 10th 12th அந்த எல்லா சர்டிஃபிகேட்டும் திருடிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்டர்வியூ மட்டும் எடுக்கும்போது தான் காணல. அதுக்கப்புறம் வந்த பசங்க வீட்டுல எல்லாம் போய் செக் பண்ண கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு தான் நான் கடவுளை தேட ஆரம்பிச்சேன். ஆமென். நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது தானே கடவுளை தேடுவோம் இல்லையா? உண்மைதானமா? அப்படிதானே? ஆமா. சரி, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் என்ன செய்வோம், நிறைய பேர் கடவுளையே தேட ஆரம்பிப்போம். நானும் அதே மாதிரி தான். என் நண்பர் ஒருத்தர் எழுச்சி இந்த கம்ப்ரஸர் ப்ராடக்ட் பண்ற இடத்துல அவர் பெரிய மேனேஜர், அவர் நான் தான் இருந்தா, அவர் நைட் ஷிஃப்ட் போயிட்டார். சட்டிட்டு காலையிலே கடவுள்னு சரி எல்லாரும் ஜெபம் பண்ணாங்களே. எங்க மாமி பிள்ளைகள்லாம் நல்ல அந்நிய பாஷை நிரப்பி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் நான் கேள்வி பண்ணுவேன், அவங்க எப்படி அந்நிய பாஷை பேசுறாங்களோ, இந்த சாட்சி நிறைய பிரோஜனமா இருக்கும், அவங்க எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி நான் கேள்வி பண்ணி ரொம்ப அவங்கள இன்சல்ட் பண்ணுவேன். ஆனா ஒரு நாள் எங்க மாமி மகா சொன்னா, கோயத்துல நர்ஸா இருந்தாங்க, என்கிட்ட நீ இத மாதிரி பல மடங்கு என்ன விட பல மடங்கு நீ அபிஷேகத்துல அந்நிய பாஷை பேசினா என் பேரை மாத்திக்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. என்னுடைய மாமி மகள் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த சர்டிஃபிகேட் விஷயத்துக்கு வார்த்தை அன்னைக்கு சரி எல்லாரும் ஜோம் பண்ணி பார்க்கங்களே, இது எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், ஏன் கண்ட பாஸ்டர் எல்லாம் போய் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டு போட்டேன். என் ஃப்ரெண்டும் இல்லை. 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு. 3 மணிக்கு ரூம்ல யாருமே இல்லை. ஒரு கலண்டர்ல ஒரு வசனம் கிடக்கு. அந்த கலண்டர் பாருன்னு மட்டும் ஒரு சவுண்ட் கேட்குது. அல்லேலூயா. காலையில 3 மணிக்கு ஜெபம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். ஆமென். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில பிசாசின் கிரியைகளை அழிக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க அங்கெங்கயா போய் நிறைய பேர் அந்த ஏமாற்றத்துல தான் இன்னைக்கு இருக்கீங்க. அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் அந்த ஊழியத்தை நோ, ஃபர்ஸ்ட் நீ முட்டு போடு. அதுதான் ஊழியக்காரங்களுக்கு சொல்லுவேன். நீங்க வெளியே போகும்போது நீங்க முட்டு போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டியமா கையை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு இந்த வாழ்க்கையில நீ என்ன எந்த வீட்டுல எனக்கு காட்டுறீங்க, எங்க சித்தம் பண்றீங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க, விடுதலை கிடைக்கும். ஏன்னா பிசாசின் கிரியைகள் இருந்ததுன்னா நீங்க ஜெபம் பண்ணாம போறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். ஆமென். அல்லேலூயா. சரி போட்டு 3 மணிக்கு இந்த கலண்டரை பாருப்ப. இந்த கலண்டர் எனக்கு அப்ப ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் அப்ப கிடையாது. ஏசாயா 60:22 சொல்லுங்க பாப்பா. யாராவது? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாக நடக்கும் என்ற வார்த்தை கலண்டரை பார்க்க சொல்லி நான் எடுத்து வாசிக்கிறேன். எனக்கு அர்த்தமே தெரியல. என்னடா ஏதோ நான் ஜெபம் பண்ணி இருக்கும்போது ஏதோ சரி ஏதோ எனக்கு தெரிய போட்டு திரும்ப கலண்டர் பாருன்னு தான் அந்த சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ரூம்ல யாருமே கிடையாது. என் வாழ்க்கையில அன்னைக்கு தான் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்தார். இந்த வசனத்தை காட்டுன கடவுள், வசனத்தை காட்டுனது கடவுள் தெரியும், இந்த வசனத்தை பாருன்னு சொல்றது. இந்த காட்டுன கடவுளுக்கு அர்த்தத்தை சொல்ல தெரியாதா? ஆமென். அல்லேலூயா. யோசேப்புக்கு சொப்பனத்தையும் காட்டி ஐயா சொல்லுங்க, நீங்களே எனக்கு பிரசங்கியா மாறணும். யோசேப்புக்கு சொப்பனத்தையும் காட்டி அர்த்தத்தை சொல்லிவிட்டாரு. இப்படி நிறைய கதை நம்ம இதுல நடக்குது. அப்போ என்கிட்ட ஒரு கேள்வி வந்துச்சு. விசுவாசம் கேள்வினாலே சொல்லுங்க, கேள்வினால வரும். அப்ப இந்த வசனத்தை காட்டின கடவுளுக்கு இது அர்த்தத்தை சொல்ல தெரியாதா? ஜெபம் பண்ண பாருங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்பேன். தாவீது ராஜா கதை ஸ்கிரீன்ல ஓடுது என் மனக்கண்ணுல. தாவீது அவன் வீட்டுல எத்தனாவது பேரு? அவன் தாவீது ராஜா எத்தனாவது பேரு? 8வது கடைசி பையன். அது 8 நான் விட்டுரும். கடைசி பையன். யோசேப்பு அவங்க வீட்டுல எத்தனாவது? கடைசி பையன். சரிங்களா? அப்போ யோசேப்பு ஸ்டோரி எல்லாம் அப்படியே வருது. தாவீது கதையில பிரதர் அதை கொஞ்சம் டச் பண்ணிட்டாரு நிறைய சொல்லும்போது. அப்போ
இவங்களெல்லாம் நான் ஆசீர்வதித்து, சின்னவன் எங்க வீட்டுல நானும் 8வது 7வது, ஆமா ஒரு அக்கா இறந்து போயிடுச்சு, மூத்த அக்கா, அப்ப 8. அப்ப நான் தாவிதை போல கடைசி 8வது. அப்போ கடவுள் கம்பேரிசன் பண்ணி, நீ உங்க வீட்டுல 8வது கடைக்குட்டி, நான் தான் எங்க வீட்டுல மீதி எல்லாருமே வெளிநாட்டுல இருக்காங்க, டீச்சர் எல்லாருமே ரிட்டையர்மெண்ட், நானும் இப்பதான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன். அப்பா சொன்ன மாதிரி முடிதான் நினைச்சிருக்கு, வயசு கிடையாது, சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நான் இப்ப என்னன்னா ஜெபம் பண்ணி இந்த வசனத்துக்கு அர்த்தம் கடவுள் ஸ்கிரீன்ல காட்டுறாரு. யோசேப்பு கதை, யாரு நம்ம தாவீது கதை. இப்போ எங்க வீட்டுல நான் 8வது, இவங்க எல்லாம் கடைசி. இவங்களெல்லாம் ஆசீர்வதித்தனா ஒன்னையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமில்லாத நிலையிலும் சகலமும் படைத்த தேவன் நம் தேவன். ஆமென். பெருமையான பாத்திரத்தை நிறைவாய் மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன். ஆமென். வறண்ட நிலத்துல செழிப்பு உண்படுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரிபாத் விதவையில என்ன சொல்றா? நானும் என் பிள்ளையும் கொஞ்சம் சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்? சாக போகிறோம். ஆமென். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும், நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நம்முடைய பரம தகப்பன்கிட்ட உன்னுடைய எல்லா காரியத்தையும் என்ன செய்ய வேண்டும்? ஊற்ற வேண்டும். அன்னாள் என்ன பண்ணா? தேவ சமூகத்துல ஊற்றி ஜெபித்த பொழுது ஒரு வல்லமையோட தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான். சொல்லுங்க ஐயா, இந்த பிரசங்கம் எல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம நாட்டு நடப்பே பேசுவோம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரு. நம்முடைய வேதனை அங்கலாய்ப்பு என்ன என்பது யாருக்கு தெரியும்? என் நாவில் சொல் பிரவாருக்கு முன்னே கடவுளை என்ன செய்வாரு? நான் உண்மையிட்ட பிரசங்கம் பண்ணக்கூடாதுனே வந்தேங்க. ஆண்டவர் அது என்ன இந்த தடைகளை மாற்றி கரெக்டா அந்த நேர் வழி நடத்திட்டு வந்தாரு. ஆமென். இருந்து போனோமா வேண்டாமா போனோமா 2 பேர் மழை கொஞ்சம் நெஞ்சு நடை போடும் அப்படின்னு இங்க வந்துட்டு போன போட்டா பத்திரம் எடுக்கல. சரி, நம்ம கடவுளுக்கு அந்த சித்தமே இல்லை அப்படின்னு நினைச்சேன். சரி, நேர் வழி சிஎம் திருன்னு ஒண்ணு இருக்கு, பாட்டு சத்தம் கேட்கா. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய வழி நடத்துது. ஆமென், ஆமென். நான் ஏன் சொல்றேன்னா, அவள் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. ஐயா, நான் மனக்லேசம் ஊழியக்காரர் இப்படி சொல்லிட்டாருன்னு ஏத்து பேசல. ஆமென். இன்னொன்னு விசுவாசிகளுக்கு, ஒருவேளை ஊழியக்காரர்கள் நம்மை தவறாக கண்டிக்கலாம். நீ அப்படிப்பட்டவா, இப்படிப்பட்டவா, அப்படிப்பட்டவன், நீ அயோக்கியம், எப்படியோ கவனிக்கலாம். ஆனா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அங்கலாய்ப்பை, இருதயத்தின் வியாகுலங்களை கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. அப்போ அன்னாள் கோபப்படல ஊழியக்காரன்ட்ட. ஐயா, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் மதுவாயிலும் எதுவுமே நான் பிடிக்கல, என்னுடைய பாரத்தை ஆண்டோடைய சமூகத்துல. அப்போ ஊழியக்காரரு திரும்ப திட்டல, ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்து கவலைப்படுங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ளும். நிறைய பேர் என்னன்னா, இன்னைக்கு அந்த ஊழியக்காரரை ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் நோ. நீ முட்டு போட்டு ஜெபிக்காம நீ எந்த ஊழியக்காரர்ட்ட போனாலும் உனக்கு விடுதலை கிடையாது. ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளை, நான் எந்த கான்செப்ட் வரேன்னா, நீங்க முட்டு போட்டு ஜெபிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. எலியா என்பவன் நம்மளை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ண பொழுது, ஆமென், ரொம்ப முக்கியமானது. கருத்தாய் மீன்ஸ் அவன் என்ன பண்ண? ஆண்டவரே, நீ இஸ்ரவேலின் தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படியாக அவன் என்ன பண்ண? பலிபீடத்தில் செப்பனிட்டான். செப்பனிடுங்கிறது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆமென். செப்பனிட்டு அவன் அழகான ஒரு ஜெபம் பண்றா பாருங்க. ஆண்டவரே, உடைய நீரே இஸ்ரவேலின் தேவன் என்பதை அறியும்படியாக இந்த ஆண்டவரே இந்த சர்வாங்க தகன பலியை அங்கீகரிக்கும் சொல்வது, வானத்திலிருந்து வந்து அந்த பலி தண்ணி எல்லாத்தையும் நக்கி போட்டதுன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. எரித்து போட்டேன்னு சொல்லல, அத ஃபுல்லா ஃபுல்லா. அப்போ நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடம் படிச்சுடுங்க. நீங்க முட்டுப்பட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒருவேளை உங்க ஊழியக்காரி பத்மா மூலமாக, பிரதர் மூலமாக, ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக உங்களுக்கான செய்தியை, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் அனுப்பி தருவார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது, உங்கள் அறைக்கதவை பூட்டி
அந்த இடத்துல இருக்கிற தேவனை நோக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையில இந்த தீர்க்க தரிசன வரங்கள், இந்த அற்புத வரங்கள் நடக்க காரணமே என்னுடைய அன்னைக்கு நான் பண்ண ஜெபம். ஆனா நாம் உண்மையா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சியில நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில முட்டு போட்டு நம்ம கஷ்டம் வரும்போது, நான் உண்மையாவே அன்னைக்கு கஷ்டம் வரும்போது ஜெபிச்சனால்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை காட்டி, ரெண்டாவது என் குடும்பத்துல எல்லாருமே, எங்க அண்ணன் ஆஸ்திரேலியாவில் அவன் செட்டில்டாங்க, திரும்ப அண்ணி எல்லாருமே வெளிநாடு, மீதி எல்லாருமே டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா. நான் ஒரு ஆள் தான் டெவலப் ஆகாம இருந்தேன். ஆனா எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருந்து எனக்கு தெரியாது, நான் ஜெபிக்கிறதும் கிடையாது. ஆனா செஞ்ச நாட்கள்ல வல்லமே என்ன பயப்படுத்தினார். அல்லேலூயா. என்ன ஒரு சாட்சியை சொல்லி இந்த குளோரி பற்றி 2 வார்த்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும். நான் பிரேயர் சொல்ல மாட்டேன், நம்முடைய சுய சித்தத்தின்படி ஆண்டவரை ஜெபிக்க கூடாது. கர்த்தாவே, உம்முடைய என்னை குறித்து, என்னுடைய கணவரை குறித்து, என் பிள்ளையை குறித்து உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய நினைவு உன்னுடைய நினைவு அல்ல, உன்னுடைய வழி என்னுடைய வழி அல்ல. பூமியை பார்க்கல வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவும் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, கர்த்தருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் பாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். எப்படி நான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வண்ணாந்திர இருப்பு காலவாயிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு அந்த கானான் தேசத்துக்கு, சரி ஒரே கேள்வி, கானான் தேசத்துக்கு இவர்களுக்கு 40 நாளுக்கு 40 வருஷம் ஆச்சு இல்லையா? எதனால? அவங்களுடைய முறுமுறுப்பு நிமித்தமாக தான் 40 நாள் 40 வருஷமா மாறி போச்சு. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய மகிமை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், நான் மகிமைக்கு வந்துட்டேன், சாட்சி சொல்லிட்டு போன சொல்லிட்டே நிறைய இருக்குது. கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில காணப்படும் பொழுது, எந்தவித எகிப்தியன் உங்களை துரத்திட்டு வந்தாலும், உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், அந்த மகிமை பிரசன்னம் அந்த செங்கடலுக்குள்ள இவங்களும் போறாங்க, எகிப்தியனும் வரான். அந்த தேவ மகிமை என்ன பண்ணிச்சு? இஸ்ரவேலனுக்கும் எகிப்தியனுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக அந்த மகிமை 2 பேருக்கு நடுவுல வந்து அவங்க ரதத்தில் உள்ள அந்த வீரெல்லாம் என்ன பண்றாரு? கடந்து போகும்படி செய்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் கடவுளை பார்க்க வேண்டும். இது நான் எல்லா செய்தியிலையும் சொல்றேன். கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இருக்காதே, இயேசுவை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும், இயேசுவை வாழ்வோராக காட்ட வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடாது, இவள் கிறிஸ்தவள், இவர் கிறிஸ்தவர் என்று நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை மூலமாக மற்றவர்கள் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். இதுதான் தேவ மகிமையோட வல்லமை. சரி, மகிமை என்றால் என்ன? மகிமை, glory. What's the meaning of glory? மகிமை. மகிமைக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குது, சகலமும் கலந்த கலவை. அல்லேலூயா. மகிமைக்குள்ள கனம் இருக்குது. அல்லேலூயா. கனம்னா தெரியல? ஒரு ராஜாவுக்கு என்ன இருக்கும்? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு என்ன இருக்கும்? ஆமா, அவரை சுத்தி எல்லாம் எஸ்கார்ட்ஸ், நிறைய போலீஸ் காரியங்கள். ஒரு சீஃப் மினிஸ்டர், சரியா? ஒரு பிரதமர் மோடி வர்றாருன்னா அவருக்கு 7 அடுக்கு பாதுகாப்பு. அப்போ அவங்களுக்கு ஒரு மகிமை, கனம். இந்த மகிமைக்குள்ள அற்புதங்கள் இருக்குது, அதிசயங்கள் இருக்குது, கனம் இருக்குது, எல்லாமே கலந்த கலவை தான் மகிமை. ஹல்லேலூயா. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிறைவேற்றியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம பத்மாவும் ஐயாவும் இந்த சபையில இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த சபையோட வளர்ச்சியை எப்படி பார்க்கணும்னா, கர்த்தருடைய மகிமை இங்க இறங்கி இருக்குமானால், இனி இருக்க போகுமானால், அந்த சபை 10 இல்ல 20 இல்ல 1000 மடங்கு பெருக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம பிரே பண்ண, ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்க வீடு இடத்துல தாரும் ஆண்டவரே. வருகிற இடத்துல ஆராதிக்க வருகிறவங்க கர்த்தருடைய மகிமையை உணரணும் ஆண்டவரே. உங்க உள்ளத்துல எப்பவும் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சிந்தனை இருக்கணுங்க. நம்ம கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். Glory, அந்த மகிமைங்கிற
வார்த்தை, அந்த மகிமையின் பிரசன்னம் உங்க வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு சவுலை பவுலாய் மாற்றின என் ஆண்டவர் அவனை சுற்றிலும் ஒளி பிரகாசித்தது. அந்த மகிமையின் பிரசன்னம் அவனை பண்ணும்போது என்ன பண்ணுவான்? சுருண்டு கீழே விழுந்தான், கண்ணு குருடாக்கப்பட்டது. ஆண்டவரே நீ யார் என்று கேட்கிறான். இந்த மகிமையின் பிரசன்னத்தினுடைய பிரசன்னம் என்ன பண்றாங்க? அயோக்கியனையும் நல்லவராய் மாற்றக்கூடியது. அல்லேலூயா. இந்த மகிமை ஒன்றும் இல்லாத நிலையிலும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற என் அன்பு ஆண்டவருடைய வல்லமை இந்த மகிமைக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. என் ஆண்டவர் ஒரு சவுலை பவுலாய் மாற்றுவது உண்மையானால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் மாற்ற என் தேவன் அற்புதமானவர். அல்லேலூயா. என்ன கேட்டான்? அந்த மகிமையின் பிரசன்னம் சவுலை மாற்றின பொழுது, பவுலாய் மாற்றின பொழுது, ஆண்டவரே what can I do? நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? உங்க வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நீர் என்னோட பேசிருக்கீங்க, நான் இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே என் கணவர் என்ன செய்யணும்? என் பிள்ளை என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அல்லேலூயா. மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்ம ஏதோ வந்தோம் கேட்டோம், இன்னைக்கு வந்த பிரசங்க பாஸ்டர் நல்லா பேசினாரு, ஒரு கல்யாணத்துக்கு போறோம், சாப்பிடுறோம், நீ நல்லா இருந்து ரசம் அப்படி இருந்து, நீ நிறைய கிறிஸ்தவங்களோட பாருங்க கொஞ்சம் கழிச்சு நல்லா பிரசங்கம் பண்ணாரு. நம்ம அதுல வேண்டாம். உன் உள்ளத்துல கடவுள் என்ன பேசினாரு? ஆமென். எனக்கிட்ட என்ன பேசினாரு? என் பிள்ளைகிட்ட என்ன பேசினாரு? என் குடும்பத்துக்கு நான் இன்னைக்கு எதிர்பார்த்து வந்த ஆசீர்வாதம். நீ எத்தனை பேர் யாராவது ஜோம் பண்ணீங்களா? நான் ஆண்டவரே நீ செய்தி கொடுக்குற மகன் ஆசீர்வதிங்க, மகளை ஆசீர்வதி, யாராவது ஜோம் பண்ணீங்களா? ஜோம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே என்ன குறித்தது? என்னோட குடும்பத்தை குறித்து நீர் என்ன செய்ய சுத்தம் ஊழியக்காரி மூலமா வெளிப்படுத்த ஆண்டவரே, வருகிற மகன் மூலம் வெளிப்படுத்த சொல்லி ஜோம் பண்ணா அதுல ஒரு வெறுமை இருக்காது. அல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அல்லேலூயா. நீங்க கவலையோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை இன்னொரு சபையில உட்காந்துக்கிட்டு டயர்டா வந்திருக்கலாம். நான் பாருங்க, நான் இவ்வளவு தடையும் வச்சுன்னா கடவுளை சித்தம் இல்லாம நேர் வழி நடத்தி வந்த கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் ஆன்சர் கொடுத்தாரு. பாட்டு சத்தம் கேட்க 2 தெருவில் ஒண்ணுதான் இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், போன் எடுக்கல, பார்ப்போம். இந்த தெருவையும் அந்த தெருவையும் பாட்டு சத்தம் கேட்கலன்னா போயிருந்தோம். ஆமென். இதை மாதிரி வேற சாட்சி எங்க வேணும்? அல்லேலூயா. பக்கத்துல வந்தோட பத்மாவுக்கு சத்தம், அது நல்லா தெரிஞ்சு இணைச்சாவளோ சின்ன பிராயத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். வராதுங்க. திரும்ப வெளியே இருந்து பார்த்தோன்னா இவரு போட்டோவில் பார்த்தது, நம்ம ஆடு தான் நிற்குது. ரைட். நான் ஏன் சொல்றேன், தேவ சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. உங்க தலையில மயிரெல்லாம் அவருடைய எண்ணப்பட்டிருக்கு, ஒண்ணுமே அவருடைய சித்தம். ஆனால் நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் நீ என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துல நீங்க கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். கண்ணீரின் ஜெபத்துல அந்த ஜெபம் பண்ணும்பொழுது உங்க வாழ்க்கையில மகிமையின் பிரசன்னம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயங்களை கொண்டு வரும். பவுலும் சீலாவும் பாடும் பொழுது அந்த சிறைச்சாலையில தேவ மகிமை இறங்கின பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணது? சங்கிலிகளுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது, சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. உங்க வாழ்க்கையில நீங்கள் பாடி ஜெபிக்கும் பொழுது நல்லா இருக்கும்போது மாத்திரமல்ல, கஷ்டத்தின் நேரத்திலும் வேதனை நேரத்திலும் பாடுகளின் நேரத்திலும் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர்? இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அவரை நாடி போவாத, அந்த ஊழியக்காரன் நாடி போவாத, நீ முட்டு போட்டு கண்ணீரின் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. நம் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ அழுது ஜெபிக்கும் பொழுது, பைபிள்ல அழுது ஜெபிச்சது வேற யாரையாவது சொல்லுங்களா? கண்ணீரின் ஜெபம் சொல்லுங்க. யாருமா? ஆகார் சொல்லாமா? ஆகார சொல்லாமா? எங்க இருந்து ஜெபம் பண்ணா? வனாந்தரத்துல பிள்ளை சாக போறா, முடியுமா? பத்மாவுக்கு ஸ்டோரி தெரியும் எனக்கு. அவர் நிலைமை ஊழியக்காரியா இருந்தாலும் அவருடைய மன நிலைமை மனுஷியா இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் ஏங்கி இருக்கும் இல்லையா? அப்போ ஆண்டவன் நமக்கு படிச்சு கொடுக்குற பாடம். ஈசாக்க ஒரே ஒரு பையன் 100 வயசுல பிள்ளை பலியிட சொல்றாரு, தைரியமா கத்திய வாங்குறான். இதுதான் விசுவாசத்தின் வல்லமை. ஆமென். தேவன் அந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். என்ன சொல்ல சித்தமா வழியும் ஆந்திர வழி நீரூற்று உண்டு பண்ணுகிறது. ஆண்டவரே யாராவது கவலையோடு கண்ணீரோடு இந்த இடத்துல வந்து ஆகாரின் கண்ணீரை வனாந்தரத்தில் கண்ட தெய்வம், ஆகாரே உனக்கு என்ன நேர்ந்தது? ஆண்டவரே ஏதாவது பிள்ளைகள் கவலையோடு வேதனையோடு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவருடைய கண்ணீர், வேதனை, இருதய பாரங்கள்
என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்று சொல்லி ஏகத்தோடு அங்கலாய்ப்போடு ஐயோ அந்த காரியத்தை நான் யாரிடம் சொல்லுவேன்? அழுது கொண்டிருக்கிற உள்ளங்கள், ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற உள்ளங்களுக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த மகிமையின் பிரசன்னம் அவருடைய வீட்டுக்குள்ளே இறங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய ஒரே ஒரு தொடுதல், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறோ ஓ ஹிகோக கரஷம் பிரபோ நிகழ்ச்சி சுருதி கவலவரோஷன் பெருமி விகனோடி விகட்டலவி ஓ கம்பேரவி தவறவலவி. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க போடும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியை உலாவிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். மகிமையின் பிரசன்னத்தை இறங்குமாறுங்க ஆண்டவரே. பவுல் சீலாவும் சிறைச்சாலையை பாடி திரி செய்த பொழுது உடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கின பொழுது ஓ ஹalleluya இக்கண்டரஷியா ரபௌ கரதரபிலியா. ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக உடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கின பொழுது ஆண்டவரே, ஒரு கோலியாத் தாவீதுக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது ஆண்டவரே, கோலியாத்தை ஒரு சிறிய விசுவாச கூழங்கல்லாலே என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஓ கத்தாரா ஷடதரமி உலகத்தில் இருப்பவர்கள் எங்கள் இயேசு பெரியவர். ஓ ரகலதரமி கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணாடி போல் காப்பார்.
நிறைத்தீர், ஊழியக்காரர்களை நிறைத்தீர் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. அவர்கள் பாடி துதித்த பொழுது அவர்கள் கூடியிருந்தாலும் அசைந்தது என்று சொல்லி வேத வார்த்தை சொல்கிறது. என் அன்பு பிள்ளைகள் உம்மை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்தனாலே தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இயேசு தங்கும் வீட்டிலே, இயேசு பிரசன்னமாக வீட்டிலே அங்க அற்புதங்கள் நடக்கும், அங்க அதிசயங்கள் நடக்கும், அங்க விடுதலை உண்டு. பிசாசுக்கு இடம் இல்லை, வியாதிக்கு இடம் இல்லை. உலகத்தில் இருப்பவர்கள் நம்மில் இருக்கிற இயேசு பெரியவர். உன்னுடைய பிரச்சனைகளை காத்து நம்மில் இருக்கிற இயேசு பெரியவர். உன் கண்ணீரை அவர் மேல் வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபுறமாய் சொல்லுவார், நீ வலதுபுறமாய் சாய்படும், இடதுபுறமாய் சாய்படும், வழி இதுவே, இதிலே நடவுள்ளது என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லப்படும் வார்த்தை கேட்கும் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல, இந்த தேசத்திலே ஒரு பெரிய செய்ய சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவரே, என் ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக கடவுள் கிருபை செய்யும். இந்த நாளிலே ஆராதனையை பங்கு பெற்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்ணுகிறான் ஆண்டவரே. நல்ல அழைப்பிட சேர்ந்துட்டோம். அடி என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்தீங்களோ நோக்கத்தை நிறைவேற்றிருக்கீங்க. எவ்வளவோ தடை, எவ்வளவோ பிரச்சனைகள் இல்ல, ஆண்டவர் கொண்டு வந்த காரியத்தை நிறைவேற்றினீங்க. எகிலியாவை காகத்தின் மூலமா போஷித்த தேவன் இந்த பிள்ளைகளோட வசனத்தை நான் போஷிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், இவர்கள் தேவனுடைய மகிமையை காணும்படியாக கிருபை செய்யும். நல்ல ஆவியை சேர்ந்து இயேசு நாமத்துக்கு